வணக்கம்ங்க. சக்கரவள்ளி கிழங்குல கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சக்கரவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சு அது மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு எடுத்ததுக்கப்புறம் அது கூட கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் அந்த ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்கும். கட்லெட்டோட டேஸ்ட்டு நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து வரப்படி பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு கல் சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றி அது மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கட்லெட் வரும். குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. 1 வயசுக்கு மேலே நீங்கள் எல்லாமே கொடுக்க பழகலாம். கட்லெட்டு அதுவும் ஹோம்மேடாக இருந்தால் இன்னும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பிரெட் கிராம்ஸில் பிரட்டி கூட நீங்கள் போடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.